ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. 2 நாட்களாக வீடியோ போடவில்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை போட்டேன்னா ஆமாம், திங்கள் செவ்வாய் வீடியோ போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன், சவுண்டு கேட்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு வந்து போனேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகிறது, இன்றைக்கி கும்பகோணம் ஜிஹெச்சுக்கு போக வேண்டியது, இன்றைக்கி போகாமல் நாளைக்கு போகிறேன். ஏன்னா நம்ம வந்து முடியாது, நீ ஒரு தோத்தாங்குழி அப்படின்னு உங்களை சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் ஜெயிச்சு காட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ். நீ என்ன ஜெயிச்சிட்டேன்னு கேட்டிங்களா, நான் என்ன ஜெயிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவிக்குழு ரன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதில் வந்து வெற்றிகரமாக இது 7வது மாதம் லோன் வாங்கி கொடுக்க போகிறேன். அதுக்கான ப்ராசஸ் தான். அதுக்காக ப்ரூஃபு எல்லாமே கொடுத்து அதை பேங்க்கில் போய் ஃபைல் பண்ணி எங்களுக்கு வந்துச்சு. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தான் நமக்கு எல்லாமே நடக்கும். அங்கேருந்து கொண்டுட்டு வந்தாங்க. இன்றைக்கி எல்லோரும் சைன் போட்டு நல்லபடியாக பேங்க்கில் போய் ஒப்படைச்சாச்சு. இது வந்து என்னுடைய முதல் வெற்றி. ரெண்டாவது வந்து இதை நல்லபடியாக கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரத்தம் ஏற்றுறதுக்கு 15 நாள் தங்கணுமா ஜிஹெச்சில். எங்கள் வீட்டுக்கார் இப்போயே உங்கள் அக்கா வர சொல்லு, உங்கள் அக்கா வர சொல்லுன்னுக்கிட்டு இருக்காரு. எங்கள் அக்கா வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், ஊர் பக்கம் உள்ளவங்களாம் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டாங்க, எல்லாம் வேலைக்கு போய்கிட்டு தான் இருப்பாங்க. எங்கள் அக்கா வந்து மில்லுக்கு போகுது, பஞ்சு மில்லுக்கு. நானும் அங்கே தான் வேலை பார்த்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தேன். வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கிராமத்தில் உள்ள ஆளுங்க அவ்வளோ நாள்லாம் வந்து இருக்க மாட்டாங்க. அதனால் வலி வந்தால் சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மொதல் ஸ்கேன்னா 7வது மாத ஸ்கேனில் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. குழந்தைக்கு 2 கோடி சுற்றி இருந்துச்சுன்னு சொன்னாங்களா, சொல்லியிருந்தேன்ல எல்லாத்தையும். அதுக்காக எமர்ஜென்சி ஸ்கேன் அப்படின்ட்டு நேற்று போய் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. நேற்று காலையில் 9 மணிக்கு செக்கப்புக்கு போய் ஆஸ்பத்திரியிலேருந்து நான் வெளியில் வரவே 1:30 மணி ஆயிடுச்சு. 1:30 மணிக்கு வந்து வீட்டில் சோறாக்கலான்னு குக்கரில் பருப்பை வச்சா மேடம் ஃபோன் பண்ணி ஃபைல் வந்துருச்சு, வாங்கி சைன் வாங்கி நாளைக்கு பேங்க்கில் கொடுத்துருவோம், 10ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. அவசரமாக சோறை வடித்து குழம்பு சாம்பாரை வச்சுட்டு பாவக்காயை வறுத்துட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடு வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வச்சுட்டு போட்டு சாப்பிட்டுக்கோங்க வேணுங்கிறத நான் போய் ஃபைலை வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு சீக்கிரமாக போய் ஃபைலை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தால் ஸ்கேன் வந்து உடனே எடுக்கணும்ட்டாங்க. ஸ்கேன் பார்த்துட்டு தான் நீங்கள் ஜிஹெச்சில் காட்டுற மாதிரி இருக்குங்கவும், அப்போ நம்ம இன்றைக்கி ஜிஹெச்சில் போய் காட்டி ஆகணும். 9ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க, காட்டி ஆகணும். அதனால் போய் ஸ்கேன் எடுக்க போனோம். ஸ்கேன் எடுக்க போகிறதா இருந்தால் தருண் 4 மணிக்கு ஸ்கூலை விட்டு வந்துடுவான். அவனை ஒத்தையில் விட்டுட்டு எப்படி போகிறதுன்ட்டு அவனையும் கூட்டிகிட்டு வெயிட் பண்ணி வேனில் 4 மணிக்கு வரவும் அவனையும் கூட்டிகிட்டு ஸ்கேன் எடுக்க போய் டோக்கன் போட்டால் 6:15 தான் ஸ்கேன் எடுக்கவே உள்ளே போகிறேன். சரி 6:15 ஸ்கேன் எடுத்தாச்சு, 6:30க்கு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா 7:45 தராங்கங்க ரிப்போர்ட்டு. 7:45 ரிப்போர்ட்டை வாங்கி வீட்டுக்கு வர மணி 8:30 ஆயிடுச்சு. வர வழியில் எங்கள் வீட்டுக்கார் ஏற்கனவே காலையிலேருந்து உட்காந்துருக்கு, இட்லி வாங்கிட்டு போயிடுவோன்ட்டார். 10 இட்லி வாங்கிட்டு வந்தோம். வீட்டில் கொஞ்சம் மாவு இருந்துச்சு, வீட்டில் பத்தாததுக்கு தோசை சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு 10 இட்லி வாங்கிட்டு வந்துட்டோம். வந்தால் வீட்டில் மணி 8:45. எனக்கு பக்கத்து வீட்டில் ஏற்ற மாதிரி காம்ப்ளெக்ஸில் ஒரு அக்கா மாடியில் ஃப்ரெண்டு, அவங்க நம்மளை வயசு டிஃப்ரெண்ட்டு தான், இருந்தாலும் அந்த அக்கா நமக்கு ஃப்ரெண்டு. அவங்க வந்து அவங்க வீட்டில் இருந்து சப்பாத்தி, அதுக்கு சைடிஷ்ஷாக தொக்கு, அப்புறம் வந்து ஜெல்லின்ட்டு இது கடல் பாசியில் செய்வாங்கள்ல ஜெல்லி, இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க, வந்து கொடுக்குறாங்க. இன்னொருத்தவங்க நான் இருக்கிற காம்பவுண்டுக்குள்ளே உள்ளம்மா சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லோரும் கொடுத்ததை வச்சு திருப்தியை சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டோம். நேற்று எடுத்த ஸ்கேனில் இன்னொரு பிரச்சனை,
நமக்கு மனுஷன் வாழ்க்கைனாலே பிரச்சனை தான். அது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பிரச்சனை வருது. என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, 2 கொடி இருந்துச்சு இல்லையா, அதில் 1 கொடி இப்போ ரிமூவ் ஆயிடுச்சான். நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்கல்ல குழந்தை நவுற அது வந்துருன்ட்டு. இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, 1 கொடி வந்து க்ளோஸ் டு த நெக் அப்படின்னு போட்டிருந்துச்சு. எனக்கு அதுக்கு அர்த்தம் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, க்ளோஸ் டு த நெக்குனா கழுத்தை அப்படி இறுக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தமா, இல்லை கழுத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தமான்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். மூச்சு விட முடியல. அடுத்து வந்து இன்னொன்று போட்டிருந்துச்சு. நான் அதை இங்கிலீஷில் இருக்க உங்களுக்கு படித்து காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புனேன். யூடியூப்பில் நம்ம பானுமா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அனுப்பி விட்டேன். அவங்க பொண்ணு வந்து இந்த இதில் மெடிக்கலில் வேலை செய்யுதில்ல, அதனால் பார்த்து சொல்லணுன்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை வந்து குறுக்க இருக்கிற மாதிரி போட்டிருக்கு அப்படின்னாங்க. கொஞ்சம் நைட்லெல்லாம் பயமாக தான் இருந்துச்சு. காலையில் போய் தருணு தான் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்தால் எங்கள் வீட்டுக்கார் போய் தூக்கிட்டு வந்துட்டார். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் நமக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா. என் வீட்டுக்காரர் தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்தார் காலையில். என் பிள்ளை போய் தண்ணி பிடிச்சி வைக்கிது, எனக்கு உதவி செய்யுது என் பிள்ளை, பெரிய பிள்ளை. இப்படி தண்ணி பூரா ஓடுச்சு. அப்புறம் ரத்தம் ஏற்றணும்னா 15 நாள் ஜிஹெச்சில் தங்கணுமா. நமக்கு வந்து என்னை நம்பி லோனுக்கு எழுதி கொடுத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு முதல் லோனை வாங்கி கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு என்னுடைய கடமை. லோனை வாங்கி கொடுத்துட்டு, 2வது பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னா பெரிய பையனை வந்து ஊருக்கு அனுப்பிட்டு, எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு அனுப்பிட்டு, சின்ன பையனை கையில் வச்சு நான் பாட்டுக்கு ஆஸ்பத்திரியில் இருந்துக்குருவேன். நான் ஒத்தையில் கூட இருந்துக்குருவேன். என் கையில் காசு இருந்துச்சுன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா ஒரு 15 நாள்னா காலையிலைக்கும் மத்தியானத்துக்கு நைட்டுக்கு 3 வேளைக்கு சாப்பாடு மட்டும் ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 50 ரூபா, மத்தியானம் 50 ரூபா, நைட் 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 150 ரூபா. சுந்தர செலவனை கூட வச்சுருந்தா 200 ரூபா பாலுகளெல்லாம் வாங்கணும். ஒரு நாளைக்கு 200 ரூபா அப்படின்னா 15 நாளைக்கு என்னாச்சு? 10 நாளைக்கு 2000 ரூபா வருதா? 2 20, 10 நாளைக்கு 2000 ரூபா. அதில் பாதி 1000, 3000 ரூபா வந்துடும். 3000 ரூபா இருந்துச்சுன்னா லீவில் போய் சுந்தர செலவனை வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிருவேன். ஏன்னா ரத்தம் தானே எடுத்து போகிறாங்க, ஃபோனு கொடுத்தா அவன் பாட்டு பார்த்துக்கிட்டு இருந்துக்கிருவான். என் வீட்டுக்கார வியாபாரத்துக்கு அனுப்பிட்டு ஒத்த பிள்ளைனா நான் பார்த்துக்குருவேன். அப்படி நான் இருந்துக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரத்தம் ஏற்றனா 15 நாள் ஆகும். இல்லை, இந்த 15 நாளைக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளட் இன்ஜெக்ஷன் போட்டேன் இல்லையா, அது போட்டதுனாலும் 5வது மாதம் 6வது மாதம் ரத்தம் இல்லைனா தான் அந்த ஊசி வந்து அதுக்கு வேலை செய்யுமா. இப்போ 8 மாதம் ஆனதுனால இன்க்ரீஸ் ஆகாது, ரத்தம் ஏற்றி தான் ஆகணுன்ட்டு நேற்று செக்கப்புக்கு போன டாக்டர் சொன்னார். நாளைக்கு ஜிஹெச்சுக்கு போகணும். அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு, பள்ளிக்கூடம் 1 வாரம் 17ஆம் தேதியிலேருந்து லீவு. தருணை எப்படியாவது ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு லோனுக்கு எழுதி கொடுக்குறேன். இந்த லோன் வந்துருச்சு அப்படின்னா கையில் ஒரு 3000 4000 வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கொடி சுற்றுனதுனால, ஒரு 2 கொடி சுற்றுனது முந்தா நேற்று சொன்னாங்க. பக்கத்தில் கேம்ப்பு மாதிரி போட்டாங்க. உங்களுக்கு கொடுத்த டெலிவரி டேட்லேருந்து 1 வாரத்துக்கு முன்னாடியே ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் நாளைக்கு தான் எனக்கு தெரியும். ரத்தம் ஏற்றுறதா இருந்தாலும் நாளைக்கு தான் தெரியும். இதுதாங்க எனக்கு லோன் வாங்கி கொடுக்க போகிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான்லாம் ஒரு நான்லாம் ஒரு பிராணியான்னு நினச்சேன். என்னாலேயும் இப்படி ஒரு குழு 11 12 பேரை வச்சு ரன் பண்ணி ஒருத்தர் லோன் வாங்கி கொடுக்குறது எனக்கு சந்தோஷம். என் வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியமானு தெரியல. படிக்காமல் கிராமத்துலேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.